வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐ டு ஹாவ் அ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மிருதுவான சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம மாவில் புதுசாக நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் எப்பவும் போல் மாவு பிசைய போகிறீங்க, ஒரு மணி நேரம் அப்படியே வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி கட் பண்ணுறோம், எப்படி அந்த உருண்டை பிடிக்கிறோம், அது எப்படி நம்ம செய்கிறோம், அதில் தான் வித்தியாசம் இருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசைஞ்ச மாவை இப்படி நீளமாக நீங்கள் முதல்ல பிடிச்சிக்கணும். ஸோ நார்மலாக நீங்கள் மாவு பிணைஞ்சு கொஞ்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து டேரெக்டாக உருண்டை பிடிச்சிப்பீங்க. அதுக்கு பதிலாக இப்படி நீளமாக இது பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நல்லா உள்ள நல்லா ஸ்மூத்தாக வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்லா ஸ்கொயராகவும் இருக்கும். ஸோ நீளமாக நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். கத்தி வச்சே கட் பண்ணிக்கலாம். ஈவனாக வந்துடும். ஸோ இது மெயினாக எதுக்காகனா நம்ம ஈவனான ரவுண்ட்ஸு எல்லாமே வர்றதுக்காக. ஸோ இது நல்லா ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. இல்லை இது நீங்கள் உங்களுக்கு அது இட வசதி இல்லை, இவ்வளோ நீளமாக பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னா கூட ஓகே. பட் இப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அவ்வளோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ரவுண்டாக உருண்டை பிடிக்கிறதால இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஸோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்து லைட்டாக ஒரு லைட்டாக உருண்டை பிடிச்சிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 ரவுண்டு நான் எடுத்து போடுறேன். ஸோ மாவை நல்லா கீழே பண்ணிவிட்டு சப்பாத்தியை நீங்கள் எப்பவும் போல் பண்ணுறீங்க, எப்பவும் போல் உருட்டுறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எந்த வித்தியாசமும் நம்ம பண்ணலை. நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்களோ அதே தான். அந்த நீளமாக உருட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம். அது உங்களுக்கு முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லை டைம் இல்லை அந்த இடம் சரியாக கரெக்டாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக எப்பவும் போலையே மாவு பிணைஞ்சு எப்பவும் போலையே நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி உருட்டிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் மீன் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பவும் போல் சப்பாத்தி உருட்டிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் எடுத்து லைட்டாக போட்டு தடவுறீங்க. ஸோ இது இங்கே இப்போ இருந்தால் நம்ம நியூ மெத்தட் ஆரம்பிக்குது. ஸோ சப்பாத்தி பிணைஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி நல்லா உருட்டினதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வர மாவு எடுத்து போடுறீங்க லைட்டாக. ஸோ எண்ணெய் வர மாவு சப்பாத்தி நல்லா உருட்டினதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஷேப்லாம் வந்ததுக்கப்புறம் வரமாவை போட்டுட்டு இப்படி ஒரு மடி, இப்படி ஒரு மடி, லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு மடி, ரைட் சைட்லேருந்து ஒரு மடி, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மடிச்சிடுறீங்க. மறுபடியும் மாவு இது பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உருட்டுறீங்க. இப்போ உருட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஸோ உள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் பார்த்தீங்கன்னா 2 லேயர் ஆஃப் சப்பாத்தி, நடுவில் லைட்டான வரமாவும் எண்ணெயும் இருக்குது. ஸோ இந்த ஃபுல்லாக ஈவனாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா பெருசாக உருட்டிக்கிங்க. நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு, நல்லா பெருசாக வந்திருக்கு. திக்னஸ் ஓரளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டியதில்லை, ரொம்ப இதுவும் இல்லை. ஸோ நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியே பண்ணிங்கன்னா போதும். நைஸாக கூட நல்லா சுட்டுக்கலாம். நைஸாக இருந்தீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே இப்போ நல்லா நைஸாக இது பண்ணிட்டோம். ஸோ இதில் சப்பாத்தி கல்லில் லைட்டாக எண்ணெயை தொடச்சிட்டு சப்பாத்தி போடுறீங்க. இதுக்கு மேலேயும் லைட்டாக ஒரு எண்ணெய் ஊற்றி அதை ஃபுல்லாக தடவி விடுறீங்க எண்ணெயை. பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி நல்லா புசு 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 புசுன்னு வரும். சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா உள்ளே இப்போ நம்ம பரோட்டாலாம் எப்படி லேயராக இருக்குது அந்த மாதிரி சப்பாத்தியும் கொஞ்சம் 2-3 லேயராக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே சாஃப்டாக இருக்கும். 3-4 லேயர் இருந்தாலுமே எல்லாமே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போதே நல்ல வித்தியாசம் தெரியும். நீங்கள் நார்மலாக எப்பவும் சொல்கிற சப்பாத்தி மாதிரி இருக்காது. இது நல்லா சாஃப்டாக நல்ல வித்தியாசம் தெரியும். ஓகேங்களா? நல்லா புதுசு புதுசுன்னு வரும். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் நல்லா புதுசுன்னு வருது. ஸோ இதில் நம்ம மாவு எல்லாமே நீங்கள் எப்பவும் கலக்கிற இதுதான். எதுவுமே நம்ம வித்தியாசமாலாம் பண்ணல, புதுசாலாம் எதுவும் கலந்துக்கல. இதில் ஜஸ்ட் இந்த நடுவில் எண்ணெய் வர மாவு போட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இது பண்ணுறது தான் வித்தியாசம். அது மட்டும் இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். சப்பாத்தியில் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 சப்பாத்திக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த நீளமாலாம் பண்ண முடியல அப்படின்னாலும்
இந்த எண்ணெய் ஊற்றி இந்த வரமாவை போட்டு பண்ணுறதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. ஸோ மறுபடியும் உங்களை நான் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நல்ல பிஸ்னஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.